Kia ora, vanakkam and welcome to Big Boss Review. இது day 18 அக்டோபர் 18ஆம் தேதி நடந்த நிகழ்ச்சியோட தமிழ் நிகழ்ச்சியின் விமர்சனம். நிகழ்ச்சிக்கு போகிறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட வந்து சில விஷயங்கள் பேசணும்னு ஆசைப்பட்டேன். அதாவது உங்களோட கமெண்ட்ஸ் சிலவற்றை படிக்கணும்னு ஆசைப்பட்டேன். ஸோ அதில் வந்து சில விஷயங்கள் மை லைஃப் மை ரூல்ஸ் 7908 அப்படின்றவங்க வந்து கேட்டிருக்காங்க. நான் நேற்று வந்து கேட்ட சில கேள்விகளுக்கான பதில்கள் இன்றைக்கி கிடச்சிருக்குது. அதாவது பார்த்தீங்கன்னா, டாக்கிங் அபவுட் பீரியட் அண்ட் பீரியட் ப்ராடக்ட்ஸ் யூஸ் ஷுட் பி நார்மலைஸ். ஐ மேட் தட் நார்மல் இன் மை ஹவுஸ். ஐ ஹேவ் only son and he knows about periods and the discomfort I have during my cycle, and I believe he will treat his girlfriend or wife in future in a better way as he understands it. So நீங்கள் பார்த்தீங்கன்னா, இது வந்து டேபு டாபிக். நானே ஒரு நிமிஷம் யோசித்தேன், நம்ம ஆடியன்ஸஸ் எப்படி ஏற்றுப்பாங்க அப்படின்னு. பட் ஐ திங்க் as I said, no, I've got a dignified group of audiences and I'm very happy with my audiences. So I thought, yeah, let's post this. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா, என்னோட பசங்கக்கிட்ட கூட நான் சொல்கிறது என்னென்னா, மை older 2 boys சொந்தமாக சமைக்க தெரியும், வீடு சுத்தம் பண்ண தெரியும். they also know how to take care of Darshan. நாங்கள் வெளியூருக்கு போயிருக்கும் போது அவங்க வந்து they'll take care of Darshan, sending him to school, cooking for him, the whole works, right? ஸோ நான் இப்போது அவங்ககிட்ட சொல்கிறது என்னென்னா, உன்னோட ஒய்ஃப் வந்து எப்போதுமே எந்நேரத்துலையும் என்ன கேட்டுறக்கூடாது. வாட் கைண்ட் ஆஃப் அப்ரிங்கிங் டிட் யூ கோ த்ரூனோ அப்படின்னு கேட்டுறக்கூடாது. யூ மஸ்ட் பி யூ கேன் நாட் டிபெண்ட் ஆன் யுவர் ஒய்ஃப், பட் யூ மஸ்ட் ஆல்சோ பி டிபெண்டபிள் பை ஹர் அப்படின்னு. ஸோ அதுதான் விஷயங்க. ஸோ ஆண்கள் பெண்கள் அப்படின்றது சில விஷயங்கள் வந்து உடல் ரீதியாக நமக்கு இருக்கிற சில மாற்றங்கள் வந்து ஆண்களும் புரிஞ்சுக்கணுன்றது தான் விஷயம். அதை வந்து அவங்க அழகாக சொல்லியிருந்தாங்க. அப்புறம் தாமரை கே 1773 அவங்க என்ன போட்டிருக்காங்கன்னா, regarding Big Boss, most of the participants including Pradeep, Nixon, Ravina, Yugendran, Jovika, Vichitra, Saravanan, Vikram, Mani, Akshaya and Vinisha are basically very nice people. I am personally beginning to like Vichitra also. She is like a jackfruit. May sound very harsh from outside, but is a sweet person inside. She just needs to tweak her body language, tone and choice of words. Very, very important. நம்ம எப்படி கம்யூனிகேட் பண்ணுறோன்றது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம வந்து பல நிகழ்ச்சிகளில் சொல்லிட்டு இருக்காது. Otherwise, all the sensible and wise things that she wants to communicate might get lost in the process. I'm indifferent to Cool Suresh. He is sometimes very insensitive. But for others like Purnima, Maya, Vijay, Vishnu, Aishu, I'm not very sure about them. Are they just playing a game or are they really scheming in nature? Anyways, I think Purnima might be eliminated this week. Okay, so அப்படின்னு எழுதிருந்தாங்க. And okay, Shades of Rainbow 1504. Malini, I hope Yugi don't keep protecting Jovi. He should play his game. Another thing is, both house is in Big Boss is under him and he shouldn't be biased about it. We'll address this later. Okay, so இந்த மாதிரி சில கமெண்ட்ஸ் உங்ககிட்ட இருந்து வந்திருக்குது. But now we will go on to நேற்று நிகழ்ச்சி. அதாவது எனக்கு இந்த மறுநாள் ஆயிடுச்சு. ஸோ த ரிவ்யூ. ஓகே, கணக்கானும் காலங்கள் மாதிரி ஒரு பிளாட் போயிட்டே இருக்குதுல்ல. ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ரவீனா அண்ட் மணி உட்காந்து அக்ஷயாவுக்கு எப்படி அந்த ஸ்டாரிக்கு வந்து அந்த ஸ்டார் கொடுத்தாங்கன்னு அப்படி நானே சொல்லியிருந்தேன். இட் வாசன் ஈவன் அ ஸ்ட்ராங் ஸ்டாரி. பட் அங்கே வந்து அந்த வீட்டில் டிசைட் பண்ணி, அந்த சின்ன வீட்டில் உள்ளவங்க டிசைட் பண்ணி அக்ஷயாவுக்கு கொடுத்துட்டாங்க. போயிருந்தா ஒன்று கூல் சுரேஷ்க்கு போயிருக்கணும், இல்லைன்னா ஜோவிகாக்கு. மை சாய்ஸ் வாஸ் ஜோவிகா. பிகாஸ் வந்து a lot of times I think நம்ம வந்து ரொம்ப பாயஸான கண் பார்வையில் பார்க்குறோமா, ப்ரீ கான்சீவ் நோஷன்ஸ் நம்மக்கிட்ட இருக்குதா அப்படின்றது வந்து ஐ ஃபீல் வி நீட் டு அந்த லேயர்ஸ்க்கு கீழே பார்க்கணும். ஜோவிகா வந்து பணக்கார வீட்லேருந்து வந்திருக்காங்க. அவங்கள வந்து வீட்டை விட்டு துரத்துனது வந்து ஒரு அவங்க கிராண்ட் மதரோட மேன்ஷன்லேருந்து தான் அவங்கள துரத்திருக்காங்க. இட் டசன்ட் மேட்டர் என்ன மாதிரி வாழ்க்கை. ஸோ இஃப் யூ ஹேவ் லிவ்ட் அ ஹையர் லைஃப் அண்ட் as I said, if you have lived a higher life, the fall will be more impactful for you. ஸோ இட் டசன்ட் மேட்டர் வாட் கைண்ட் ஆஃப் ஹவுஸ் ஷி இஸ் பீன். 10 வயசு குழந்தைய வந்து நடு ராத்திரி வீட்டை விட்டு துரத்திருக்காங்க. அந்த பொண்ணு நடு ரோட்டில் நின்று இருக்கா. அதுதான் விஷயம். வி ஆர் நாட் சீயிங் தட். நம்ம சில நேரத்தில் இந்த கண்ணை வந்து மறைக்குது சில விஷயங்கள். அவங்க வந்து பணக்காரவங்களாக இருந்திருக்காங்க, ஏன் அவங்க அப்பா வீட்டுக்கு, அதெல்லாம் பேச்சே கிடையாதுங்க. அந்த சிச்சுவேஷன் அவங்க அனுபவிச்சதை சொல்கிறாங்க. இப்போ வந்து கூல் சுரேஷும் வந்து 8 வயசில் பேப்பர் போட்டேன், சாப்பாடு இல்லாமல் இருந்து அவங்களுக்கும் சொந்தக்காரங்களாம் இருந்திருப்பாங்களே. அதுவும் யூகியோட நினச்சிங்க. அப்போ எல்லாத்துக்குமே நம்ம ரீசன் சொல்லி கொடுக்கலாம். அவங்களோட அனுபவத்தில் அவங்களோட வேதனையை கடந்து வந்த பாதைன்றது வந்து யூ ரீவிசிட் யுவர் பெயின் பாயிண்ட்ஸ் அண்ட் யூ ஷேர் த பெயின் பாயிண்ட்ஸ்.
ரைட்? அந்த பெயின் பாயிண்ட்ஸை வந்து ரீவிசிட் பண்ணி பேசும்போது அவங்க அனுபவிச்ச வலியை மட்டும் தான் அவங்களால சொல்ல முடியும். நம்ம வெளியிலேருந்து 1008 கேள்வி கேட்கலாங்க. உங்களுக்கு இருக்கிற வந்து மனவேதனை உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். அந்த பொண்ணு வந்து 10 வயசுல வீட்டை விட்டு வெளியாக்கியிருக்காங்கன்னா 10 வயசு குழந்தை வந்து போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் போயிருக்கானா. ஸோ அந்த இம்பேக்ட் வந்து ஐ தாட் வாஸ் மோர் இம்பேக்ட்ஃபுல் ஹர் ஸ்டோரி தென் எனிஒன் எல்ஸ். பட் தே கேவ் இட் டு அக்ஷயா. அதை பற்றி வந்து ரவீனா என் மணி சொல்கிறாங்க ஸ்ட்ராங் ஸ்டோரியே கிடையாது அப்படின்றது வந்து பேசிகிட்டு இருக்காங்க. விசித்ரா கொடுத்துருக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா கொடுக்கப்பட்ட நேரத்துக்குள்ள சொன்னாங்கன்னு. ஸோ அகெயின் அந்த டாஸ்க் கடந்து வந்த பாதை வந்து ஐ திங்க் it is lost its the reason why it was put in there. இந்த டைம்குள்ளே நீங்கள் சொல்லணும், அதில் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் பண்ணணும், டாஸ்கில் வந்து பஸ்ஸர் அமுக்கணும். ஸோ இப்போ உள்ளவங்களுக்குலாம் என்ன யோசனைனா ஒருத்தவங்களோட வலியும் வேதனையும் சொல்ல விடாமல் நீங்கள் நிறுத்துறது வந்து தவறுன்ற ஒரு எண்ணம் இருக்குது எல்லாருக்கும். somebody is reaching out and is sharing it. இன்னொன்று வந்து இந்த வச்சு you don't pit one misery against another misery. It doesn't work that way. ஸோ கிளியராக சொல்லிடுவோம். அவங்க சொல்கிற கதையை சொல்கிற விஷயம் மட்டும்தான் அதை வச்சு அந்த அடிப்படையில் நீங்கள் சொல்லணும்னா அது வேறு. அவங்க மிசரியை வச்சு சொல்லணும்னா இட்ஸ் another thing altogether. But anyway, we'll continue. அப்புறம் பார்த்தீங்கன்னா மார்னிங் டாஸ்க். ஓகே, அந்த அக்ஷயா கொஞ்சம் ஸ்பேஸ் கொடுக்குறாங்க. நீங்கள் ஸ்டார் ஆகிட்டீங்க, அதனால் உங்களோட அபிப்பிராயத்தில் அவங்களுக்கு ஒரு ஸ்டார் கிடச்சதில் அந்த கதை சொல்கிற டாஸ்கில் உங்கள் அபிப்பிராயத்தில் வந்து நீங்கள் சில விஷயங்கள் வந்து ஷேர் பண்ணுங்கள், அப்போ மற்றவங்களும் கற்றுப்பாங்க அப்படின்ற மாதிரி அவங்க வந்து சொல்கிறாங்க. அதில் வந்து முக்கியமான சில விஷயங்கள் வந்து ஐ டுக் நோட் ஆஃப். பேரண்டிங் பற்றி திரும்ப வந்து இந்த படிப்பு வந்து ரொம்ப முக்கியன்ற மாதிரி பேசப்படுது. யுகேந்திரன் சொல்கிறாரு படிப்பு ரொம்ப முக்கியம், அவங்களுக்கு என்னென்ன இஷ்டமோ அதில் படிக்க வைக்கணும், பட் படிப்புன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு கூல் சுரேஷ் பின்னாடியிலேருந்து அவர் என்ன சொல்கிறார், கரெக்டாக சொன்னீங்க சார். அண்ட் விசித்ரா ஜம்ஸ் ஆன் போர்ட் அண்ட் ஷி டாக்ஸ் அபவுட் இட். அண்ட் ஐ வாஸ் லைக், ஓ மை காட், இது பூகம்பம் வெடிக்க போகுது திரும்ப அப்படின்னு. பட் 1 hour ஷோவில் வந்து அது காட்டலை. ஸோ அதில் எனக்கு 2 டேக்அவேஸ். ஒன்று வந்து எஜுகேஷன் பற்றி, இன்னொன்று காமெடி பற்றி. ஓகே, இப்போ உள்ள பெற்றோர்கள் வந்து அந்த காலத்து பெற்றோர்களை விட ரொம்ப வித்தியாசமானவர்கள். ஏன்னா அந்த காலத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா குழந்தைகள் எல்லாம் வந்து தெருவுலலாம் விளையாடிட்டு இருப்பாங்க, பக்கத்து வீட்டில் உள்ளவங்களோட விளையாடிட்டு இருப்பாங்க, பக்கத்து வீட்டில் உள்ளவங்க வந்து குழந்தைக்கு சோறு ஊட்டுவாங்க, இதெல்லாம் நான் கேள்விப்பட்டிருக்கேன், ரைட்? ஆனால் இப்போ உள்ள பெற்றோர்கள் எப்படின்னா, என் குழந்தைக்கு வந்து எனக்கு என்னெல்லாம் கிடைக்கலையோ அதெல்லாம் என் குழந்தைக்கு கிடைக்கணும், என் குழந்தைக்கு எல்லா ஆப்பர்ச்சுனிட்டியும் நான் க்ரியேட் பண்ணோன்னு நிறைய பேரண்ட்ஸ் அவங்க வாழ்க்கையை குழந்தைக்காக அர்ப்பணிச்சிட்டு இருக்காங்க. அந்த காலத்துலேயும் அது இருந்துச்சு. ஆனால் குழந்தைகள் வந்து குழந்தைகளாக பார்க்கப்பட்டாங்க. ஓகே, ஐ ஹேவ் டு எடிகேட் யூ, ஓ ஐ ஹேவ் டு மேக் ஷூர் யூ எம்ப்ளாயபிள், அந்த மாதிரி விஷயங்கள் இருந்ததை தவிர இந்த பெண்டிங் பேக்வர்ட்ஸ், இந்த கிளாஸ்க்கு போகணும், அந்த கிளாஸ்க்கு போகணும், நீ முதன்மைக்கு வரணும், அந்த மாதிரி அவ்வளோ ஸ்ட்ரெஸ் வந்து 1950s 60s எல்லாம் கிடையாது. ஆல்சோ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த காலத்தில் வந்து டெக்னாலஜி 50s 60s அதெல்லாம் கிடையாது. டெக்னாலஜி வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஸ்க்ரீன் டைம் கொடுக்கணும், எவ்வளோ கொடுக்கக்கூடாது, டெக்னாலஜியில் வந்து அவங்களுக்கு என்ன. ஸோ வி ஆல்வேஸ் புஷிங் த கிட்ஸ், ரைட்? என்ன வந்து நிறைய விஷயங்கள்ங்க. பேரண்டிங் இஸ் நாட் ஈஸி இந்த காலகட்டத்தில். ஜெண்டர் ரோல்ஸை பற்றி சொல்லணும். இப்போ நம்ம வந்து நிறைய பேசுகிறது LGBTQ பற்றி. கார்ட்டூன்ஸில் வர ஆரம்பிச்சிடுது, எல்லாத்துலேயும் வலுக்கட்டாயமாக அதை திணிக்கிறாங்க, அதை புகுத்துறாங்க. ஐ மீன் ஐ எம் டோட்டலி ஆல் ஃபார் LGBTQ அண்ட் ஆல் தட். பட் அது வந்து ஒரு நேச்சுரல் ப்ராசஸாக இருக்கணும். அது எல்லாத்துலேயும் ஒரு கார்ட்டூன் சீரீஸில் எவ்ரி கார்ட்டூன் ஹேஸ் காட் திஸ் ரெப்ரசன்டேஷன்றது வந்து மஸ்ட் பி இன்க்ளூசிவ். ஸோ நீங்கள் வந்து ஏன் செக்ஷுவல் ஓரியன்டேஷனை வச்சு மட்டும் இன்க்ளூசிவ் சொல்கிறீங்க? மாற்றுத்திறனாளிகளை ஏன் அதில் சேர்த்துக்க மாட்டீங்க? why do we not have cartoons or characters where they are physically challenged? we don't get them, right? ஆனால் வந்து LGBTQ மட்டும் வலுக்கட்டாயமாக புகுத்துற மாதிரி எனக்கு தோணுது. ரெப்ரசன்டேஷன்றது வந்து அங்கே வந்து ஐ திங்க் இட்ஸ் லாஸ்ட் இட்ஸ் பர்பஸ் as well, right? So that's another conversation for another day, but I tend to digress sometimes, so bear with me. அப்புறம் பார்த்தீங்கன்னா டிசிப்ளின். அந்த காலத்துலலாம் அடிப்பாங்க, சூடு வைப்பாங்க, அதெல்லாம் இந்த காலத்தில் வந்து பெற்றோர்கள் அதெல்லாம் செய்கிறது கிடையாது. ஸோ பேசி கம்யூனிகேட் பண்ணோன்றது தான் இப்போ உள்ள காலகட்டம், ரைட்? ஸோ அதுவும் வந்து குழந்தையோட சேஃப்டி பார்த்துக்கணும், ஒர்க் லைஃப் பேலன்ஸ் பார்த்துக்கணும். ஸோ இந்த காலத்தோட பேரண்டிங் வந்து இட்ஸ் நாட் அன் ஈஸி டாஸ்க். ரொம்ப ரொம்ப கஷ்டம். எல்லாத்தையும் பேலன்ஸ் பண்ணணும். உங்கள் குழந்தைக்கு எல்லாம் கொடுத்தா மட்டும் பார்த்தாது. குழந்தை வந்து மற்றவர்களோட பேசி பழகிறதும் ரொம்ப முக்கியன்றது வந்து the way the child is being accepted in society is also very important. சில நேரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பிள்ளைங்க வெளில வருவாங்க, ஐயோ இந்த குழந்தை என்ன இப்படி வளர்த்துருக்காங்க நம்ம தோணும், ரைட்? ஆனால் ஸோ மற்ற ஏரியாவில் வந்து இந்த சைல்டு மைட் ஷைன், பட் இந்த ஏரியாவில் வந்து என்கிட்ட ஒருத்தவங்க சொன்னாங்க, சிங்கப்பூர் மலேசியாவில் உள்ளவங்களாம் வந்து குழந்தைய வளர்க்குறீங்க, ரோபோட்ஸ் வளர்க்குறீங்க அப்படின்னு. ஸோ டிசிப்ளின் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்கிறீங்க, குழந்தையாகவே இருக்குது. ஸோ டிஃப்ரெண்ட் பர்ஸ்பெக்டிவ்ஸ், ரைட்? பட் இப்போ அண்டர்லைனிங் தீம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பேரண்டிங் இஸ் நாட் அன் ஈஸி டாஸ்க் அப்படின்றது. ஸோ டு மேனேஜ்
இப்போ தொட்டதுக்கெல்லாம் வந்து குழந்தைங்க வந்து டிப்ரெஸ் ஐம் ஃபீலிங் டவுன், ஐம் ஃபீலிங் டிப்ரெஸ்ன்னு சொல்கிறாங்க. அந்த காலத்தில் 50s 60sலாம் வந்து ஐ டவுட் தேர் வாஸ் எனி திங். ஈவன் இந்த 70s and 80s, I don't think there was talk about children being depressed, right? So parenting is a big challenge, and parents have to learn how to balance it. And school's environment helps teach your child to understand what is socialization. காமெடி பாடி ஷேமிங் பண்ணியிருக்காரு, கூல், அது தப்புன்ற மாதிரி எடுத்து சொல்லுவாங்க அக்ஷயா. அவர் வந்து அது வாதம் வைப்பார். சினிமாவில் பண்ணால் ஓகேன்றீங்க, நான் பண்ணால் தப்புன்றீங்களா? ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஓவர் த டைம் 50s 60sலாம் வந்து அவ்வளோ காமெடி வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா தொலைக்காட்சி மட்டும் தானே உங்களுக்கு என்டர்டெயின்மெண்ட், படம் பார்க்க போவாங்க. தொலைக்காட்சி யூஸ் பண்ணுறது நாட் ஸோ பாப்புலர், எல்லா வீடுகளிலும் இருந்ததுக்கு கற்று. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா டெலிவிஷன் இருக்குது, உங்களுக்கு வந்து இன்டர்நெட் இருக்குது, கையடக்க தொலைபேசியிலையும் நீங்கள் எல்லா விஷயங்களையும் நீங்கள் பார்க்கலாம். ஸ்டாண்டப் காமெடி வருது and all that. அண்ட் கமெடியன்ஸ் வந்து பிரதீப் சொல்வார் கரெக்டாக. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஸ்டைல் இருக்கும். சில பேர் வந்து ரொம்ப ஆரம்பத்துலலாம் பார்த்தீங்கன்னா அந்த 50s 60s 70sலாம் பார்த்தீங்கன்னா காமெடி எப்படி இருக்குன்னா, உங்களுக்கு வந்து இவ்வளோ டைம் தான் கொடுக்குறோம், ஸ்க்ரீன் டைம் இவ்வளோ தான், காமெடிக்குன்னு இவ்வளோ டைம் தான் இருக்குது. அதில் வந்து நீங்கள் உங்கள் விஷயத்த சொல்லணும்னா அண்ட் பிஎஸ்பி பப்ளிக் சர்வீஸ் ப்ராட்காஸ்டிங் அதுதான் நிறைய இருந்துச்சு. அதுக்கு ஏற்ற மாதிரி உங்கள் கான்டென்ட் கொடுக்கணும், ஃபேமிலி ஓரியன்டாக இருக்கும். இந்த மாதிரி பாடி ஷேமிங்லாம் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். இப்போ வந்து யூ ஹேவ் காட் ஸ்டாண்டப் காமெடிக்குன்னு சேனல் ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ எவ்ரிபடி இஸ் ட்ரைங் டு மேக் தியர் ப்ரெசன்ஸ் ஃபெல்ட் அண்ட் ஈச் ஒன் ஹேஸ் காட் தியர் ஸ்டைல். Some of them are family friendly, some of them is black comedy. So comedy changes, right? So நமக்கு எது ஏற்புடையது இல்லைன்றது. But I feel that என்னோட perspective, you shouldn't joke about something that people cannot change. Again, if I am an Indian and I want to make fun of my accent, acceptable. If someone else, for example, ஒரு சைனீஸ் வந்து ஒரு இந்தியனோட accent-ஐ வந்து அவங்க வந்து கிண்டல் அடிச்சாங்கன்னா it becomes offensive. Do you think so? Comment section எழுதுங்க. So comedy-ன்றது வந்து it's perspective. How do you accept it? How do you want to accept it? You don't want to accept it. என்னோட perspective-ல body shaming, things that you cannot change. Your face, your color, your skin, your ancestry. Ancestry கூட okay. Your face, your color, your skin, உங்களோட வந்து physical challenges. இதை பற்றிலாம் வந்து கிண்டல் அடிக்கிறது வந்து I don't think it's appropriate, my perspective, right? அப்புறம் பார்த்தீங்களா, oh my god, you know what I just did? I touched the book and I slide it like that, scroll பண்ணுறேன். See how technology has affected us, huh? Okay. அப்புறம் பார்த்தீங்கன்னா மணிக்கா சொல்கிறாங்க, மணி பண்ணுறது சரியில்லை, அது ஒரு பூகம்பமாக பின்னாடி வெடிக்கும், அது வந்து அப்புறமா நம்ம பார்க்கலாம். ஓகே. அப்புறம் பிரதீப் சொல்வார், அழகாக இருக்கீங்க, வந்த வேலையில் அது மட்டும்தான் கான்சென்ட்ரேட் பண்ணுறீங்கன்னு பெண்களை பற்றி சொல்வார். அண்ட் ஐ தாட், you see, a lot of times we think that பெண்கள் வந்து அழகாக இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறாங்கன்னா we are interested in how we look. We want to project this. நாங்கள் மேக்கப் போடுறோன்னா மேக்கப் போடுவோம், மேக்கப் போடலைன்னா மேக்கப் போட மாட்டோம். So if you want to be judgmental about it, I think we're not going to correct it, right? Let him think what he wants. But அது மட்டும் அவங்க aim இல்லை. I think there are a lot of girls there. Captaincy-க்கு வந்து அடுத்த கேப்டன் வந்து ஒரு I want a female. And I think I want to see how it works. Captaincy பற்றி I will talk about it in a little bit. Whether what Yugendran is doing so far, what is my perspective and understanding about it, and I'm going to be very, very frank about it, right? அப்புறம் பார்த்தீங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட் இன்னும் சரியாக வரல. ஸோ அழகை பற்றி பேசினார் அவர். I thought that was not a fair comment. உள்ளே இருக்கிற லேடிஸில் நீங்கள் பார்த்தீங்க, ஃபார் எக்ஸாம்பிள் ரவீனா is someone who wakes up in the morning and she puts on makeup, dresses really well and all of that. But அந்த பொண்ணு வந்து அறிவாக பேசுவாள். கட் பண்ணிங்கன்னா ஜோவிகா வந்து doesn't always put on makeup. She comes in a lot of casual wear. அறிவாக பேசுவாள். விசித்ரா is a homely motherly person. உட்காந்து மேக்கப் போடுவாங்க. பட் அவங்களும் வந்து ஆணித்தரமான சில விஷயங்கள் சொல்கிறாங்க. Maya doesn't put on any makeup. A lot of her comments are nice. Okay. Maya வந்து, this is my take on Maya. I know there's a big hate community outside for Maya. Maya வந்து, I feel she needs to get out of the house to safeguard her interests. Maya is a very intelligent girl. நான் ஃபர்ஸ்ட் டே சொன்னதான் இப்போ சொல்கிறேன். அவங்க கருத்துக்கெல்லாம் வந்து செமையாக எடுத்து வைக்கிறாங்க. She's got different perspective. She thinks out of the box. All that is good. But her big minus is how she belittles people. ஒருத்தவங்களை தாழ்த்தி பேசுறது, ஒருத்தவங்க பின்னாடி பேசுறது, வந்து ஒருத்தவங்களை ஹர்ட் பண்ணுறோன்னு தெரிஞ்சு அவங்கள ஹர்ட் பண்ணணுன்றதுக்காக அவங்கள ஹர்ட் பண்ணுறது, இதெல்லாம் வந்து ரொம்ப தவறான விஷயங்கள். ஸோ அதுதான். She's still intelligent.
மாயா வந்து பிக் பாஸ் வீட்டில் இருக்கிறது வந்து நல்ல கான்டென்ட். இதெல்லாம் இந்த மரியாதை கொடுக்கறது, இந்த மாதிரி ஹர்ட்ஃபுல்லாக பேசாமல் அவங்களுக்கு வரும்போது தாங்கிக்க முடியல, அழறாங்களே. மற்றவங்களுக்கு நடக்கும்போது மட்டும் ஏன் வந்து அது ஓகே, அது மட்டும் அவங்க கரெக்ட் பண்ணிட்டாங்கன்னா மாயா கேன் ட்ராவல். ஐ திங்க் ஷி கிவ்ஸ் வெரி குட் கான்டென்ட், ரைட்? அஃப்கோர்ஸ் அந்த ஸ்ட்ரைக் டைம் அந்த பின்னாடி பேசுகிறது ஐம் நாட் டேக்கிங் தட் இன்டு அக்கவுண்ட், ரைட்? ஸோ பிரேக்ஃபாஸ்ட் வரதுக்கு லேட் ஆகுது. அண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய நேரம் வந்து கிச்சன்லேயே கேப்டன் இருக்காரு. கேப்டன் வந்து பிக் பாஸ் வீட்டுக்கு கேப்டனா கிச்சனுக்கு கேப்டனான்றது வந்து ஒரு கேள்விக்குறியாக எனக்கு மாறி இருக்குது இப்போது. ஸோ டாக்கிங் அபவுட் யுகேந்திரனோட கேப்டன்சி இன் அ லிட்டில் பிட், ஓகே? இது சும்மா ஒரு டீசர் மட்டும்தான். அப்புறம் அந்த கல் சேலஞ்ச் கொடுக்குறாங்க. அந்த கல் யார் வச்சுருக்காங்களோ அடுத்த வாரம் வந்து டைரக்டாக நாமினேஷனுக்கு போவாங்க. அண்ட் அவங்க வந்து இந்த ஸ்மால் ஹவுஸ்குள்ளே போகணும் அண்ட் ஆல் ஆஃப் தட். அது வந்து நிறைய பேர் கூல் சொல்கிறாங்க. கூல் வந்து ஹி கெட்ஸ் எங்க்ரி, ஹி ஸ்டார்ட் ஷவுட்டிங். அப்புறம் வந்து அது காமெடின்ற மாதிரி மாற்றிக்கிறாரு. பட் வி ஆல் நோ ஹி காட் எங்க்ரி, ரைட்? காட் ரியலி ரைல்ட் அப். ஸோ கூலுக்கு 5 votes வருது, அதனால் அவருக்கு போகுது. ஆனால் என்ன ஆகுதுன்னா இதுக்கு இடையில வந்து அவர் போய் விசித்ரா கிட்ட பேசுகிறாரு. நிறைய விஷயம் நடக்குது லைஃப்பில். இஸ் வெரி அன்ஹாப்பி அபவுட் இட். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு கொஞ்சம் நேரம் கழிச்சோன்னு பிக் பாஸ் சொல்கிறாரு, இப்போ இந்த கல்லை 2 கல் ஆக்குறோம், நீங்கள் யாருக்கு கொடுக்க போகிறீங்கன்னு. இட் கோஸ் டு ரவீனா அண்ட் மணி. அண்ட் அவர் கொடுக்குற ரீசன் ரொம்ப நல்லாயிருக்கும். என்ன சொல்வார்னா, இங்கே வந்து மணி வந்து வெறும் டான்ஸ் ஆடுறதுக்கு மட்டும் ஒரு டூருக்கு வந்திருக்க மாதிரி இருக்குது, அந்த மாதிரி சொல்ல டான்ஸ் மட்டும் ஆடிட்டு இருக்காங்க, அவங்க உள்ளே போகணும்னு. பட் ரவீனாவையும் அவர் உள்ளே அனுப்புனது ஐ தாட் வாஸ் நாட் ஃபேர், ஓகே? ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னா ரவீனா அண்ட் மணி கிவ்ஸ் இட் டு 3 people. அக்ஷயா, ஐ திங்க், just give me a moment, அக்ஷயா, ஐஷு அண்ட் விஜய் அவங்க வந்து மாற்றி கூலுக்கும் மணிக்கும் திரும்ப கொடுக்குறாங்க. கூல் அண்ட் மணி கடைசியில் ஒரு ஆளுக்கு கொடுக்குறாங்கன்னா அக்ஷயா, and she's in the small house, right? Now, captaincy task. I know a lot of people are waiting for me to comment on this, and this is my thing. யுகேந்திரன் வந்து ஏற்கனவே சொன்னது மாதிரி வீட்டில் இருக்கிறது வந்து அங்கே இருக்கிறாரு, and that's not how it's supposed to be. வீட்டில் வந்து எஸ், நீங்கள் பார்த்தீங்க வெளிநாட்டில் இருக்கிறவங்க வந்து நிறைய நேரங்களில் வந்து கணவன் மனைவிக்கு உதவணும், மனைவி கணவனுக்கு உதவணும். ஏன்னா 2 பேரும் வேலைக்கு போவாங்க, வீட்டுக்கு வரும்போது உங்களுக்கு வந்து சப்போர்ட் சிஸ்டம் கிடையாது. வீட்டில் வயசானவங்களோ உங்களுக்கு வந்து ஹெல்ப்பர்ஸோ கிடையாது. ஸோ நிறைய நேரம் வந்து கிச்சனில் வந்து நான் சமைப்பேன், யுகேந்திரன் வந்து வெசல்ஸ் வாஷ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுவார். ரென்ஸ் பண்ணி புட்ஸ் இட் இன் த டிஷ் வாஷர், ரைட்? இந்த செட்டப். And we are there, we talk to the kids. and the பசங்களோட அந்த ஜெனரேஷன் கேப் வந்து யுகேந்திரன் கிட்ட கிடையாது, ரைட்? எந்த வயசு ஆளுங்களும் யுகேந்திரனோட பேசலாம். ஸோ தட்ஸ் இஸ் ப்ளஸ், ரைட்? நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஜெனரேஷன் கேப் வந்து பவாக்கும் அந்த வீட்டில் உள்ளவங்களுக்கும் வந்துச்சு, விசித்ராக்கும் இவங்களுக்கும் வருது, கூல் சுரேஷ்க்கும் கூட இவங்களுக்கும் கூட வருது, ரைட்? இந்த யூஸ் த வேர்ட் ரிக்ரெசிவ், ரைட்? முற்போக்கு சிந்தனை இல்லாதவர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் யுகேந்திரனுக்கு அப்படி கிடையாது, தட்ஸ் இஸ் ப்ளஸ். பட் கிச்சன்லேயே தான் உங்கள் வேலை இருக்கா? பிரதீப் நச்சுன்னு ஒரு கேள்வி கேட்பாருங்க. யுகேந்திரன் சுதாரிச்சுக்கிட்டாருன்னா நல்லது, அப்படி இல்லாட்டினா வந்து ஐ திங்க் பிரதீப் என்ன சொல்கிறாருன்னா யுகேந்திரன் கேட்பாரு. ஸோ தே ஹேவ் அ டாஸ்க். ஓகே, பிஃபோர் வி கோ டு தட். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த கை மாறி 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 போதில் அந்த கல், அதில் வந்து யுகேந்திரன் வந்து ரவீனாக்கு வந்து கொடுப்பாரு. ஸோ ஆரம்பிக்கும் போது முதல்ல வந்து நிக்சன் வந்து கூல் சுரேஷ் கொடுப்பாங்க, விசித்ரா கூல் சுரேஷ் கொடுப்பாங்க, ரவீனா ஐஷு கொடுப்பாங்க. அதுக்கு இடையில வந்து அந்த நிக்சன் வந்து கொடுத்த உடனே கூல் சுரேஷ் லூசஸ் இஸ் கூல் அண்ட் ஸ்டார்ட்ஸ் ஷவுட்டிங், கத்துறது, சண்டை போட்டு ரொம்ப நேரம் போகும். அது லைஃப்பில் நிறைய நேரம் காட்டினாங்க. அப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாரும் அமைதியாயிடுவாங்க. எதுக்காக எனக்கு கொடுக்குறீங்க, எதுக்காக எனக்கு கொடுக்குறீங்க, நிறைய கேள்வி கேட்பாரு. எனக்கு ஏற்கனவே ஸ்டார்லாம் அவர் கொடுத்தாச்சு, மற்றவங்களுக்கும் வாய்ப்பு கொடுக்கணும்ல, கதைக்கு நீங்கள் வந்து எனக்கு ஏன் கொடுக்கலன்னு சொல்லி கேட்டு சண்டை போட்டு அடங்கின பிறகு ரவீனா வந்து ஐஷு சொல்லுவாங்க. அங்கே வந்து எனக்கு தெரிஞ்சிச்சு கூல் சுரேஷ் பேர் யாரும் எடுக்க போகிறதில்ல, பிகாஸ் இஸ் விசிபிளி அப்செட், ரைட்? ரவீனா வந்து ஐஷுக்கு கொடுப்பாங்க, ஆனால் வேலிட் ரீசன் சொல்லுவாங்க. யுகேந்திரன் வந்து ரவீனாக்கு கொடுத்தது வந்து ஐ வாஸ் ஷாக்ட். ஐ லைக், எதுக்கு நீங்கள் வந்து ரவீனாக்கு கொடுக்குறீங்க? அண்ட் த ரீசன் இ கேவ் நாட் வேலிட் அட் ஆல். இந்த பொண்ணு வந்து எங்கே பார்த்தாலும் வந்து சிரிச்சிட்டு இருக்காங்க, இன்னும் கொஞ்சம் சீரியஸ் ஆகணுன்ற மாதிரி அவர் சொல்கிறாரு. ஃபேரி நான் இதை தனியாகவும் அந்த பொண்ணுக்கிட்ட சொல்லிட்டாங்க. பட் அவங்க வந்து இதுக்காக அவங்க நாமினேட் ஆகணும், இதுக்காக அவங்க வந்து அவர் சொன்ன ரீசன் வந்து வேலிடான ரீசன். ஆனால் அந்த டாஸ்கோட ரீசன் அது கிடையாது, அது ஏற்புடையது கிடையாது. நீங்கள் வந்து அந்த பொண்ணை நாமினேட் பண்ண போகிறீங்க, அவங்க திருத்திக்கணுன்றதுனா வேற. அப்போ பிக் பாஸே வந்து யுகேந்திரனை கண்டிப்பார், கேப்டன் பதவியை புரிஞ்சுக்கல நீங்கள் அப்படின்றத சொல்லுவாங்க. பிகாஸ் அழகாக பிரதீப் சொல்வார், அவர் வந்து பிரச்சனை வரக்கூடாதுன்னு. ஸோ யுகேந்திரன் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆல்வேஸ் வாண்ட்ஸ் பீஸ், அண்ட் அவர் சுற்றி ஆளுங்க இருந்துகிட்டே இருக்கணும்.
நீங்கள் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ஊருக்கு போனாலும் எங்கே போனாலும் நானும் யுகேந்திரன் மட்டும் போனால் கூட அவர் சுற்றி ஆளுங்க இருந்துக்கிட்டே இருக்கணும். ஹீஸ் அ பீப்புள்ஸ் பர்சன், ரைட்? ஸோ அது வந்து அவர் தேவை. ஸோ அந்த 2 வீட்டையும் அவர் வந்து சமாதானப்படுத்தி பெரிய சண்டை வராமல் இருக்கணுன்றதை வந்து அது பார்த்துக்கிறாரு. அண்ட் வெரி சக்ஸஸ்ஃபுல். இது வரைக்கும் அந்த மாதிரி எதுவுமே நடக்கல. பேலன்ஸ் பண்ணிக்கிறாரு. அவங்களையும் பார்த்துக்கிறாரு, சின்ன வீட்டில் உள்ளவங்களையும் பார்த்துக்கிறாரு, அவங்களுக்கு சாப்பாடு இருக்கான்னு பார்த்துக்கிறாரு, இவர் இறங்கி வேலை செய்கிறாரு. ஆல் ஆஃப் தட் இஸ் குட். பட் உன்னோட டாஸ்க் என்ன? பிரதீப் கரெக்டாக சொல்கிறாரு. பிரதீப் சொல்கிறாரு, நீங்கள் வந்து கேப்டனாக இருக்கீங்க, 2 வீட்டுக்கும் நீங்கள் பார்க்கணும். சிலவங்க சொன்னீங்க வந்து அவர் ரிவெஞ்ச் பார்க்குறாரு, சின்ன வீட்டில் உள்ளவங்ககிட்ட ரிவெஞ்ச் அப்ரோச் பண்ணுறாரு அப்படின்னு சில பேர் சொல்கிறாங்க. ஹிஸ் ட்ரைங் டு சீக் ரிவெஞ்ச் வித் அ ஸ்மால் ஹவுஸ். அது தப்பு. அவர் நியூட்ரலாக இருக்கணும். ஐ திங்க் இஸ் வெரி நியூட்ரல். அண்ட் ஐ திங்க் அங்கே தான் தப்பாக போகுது. நியூட்ரல் எப்படின்னா பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்மால் ஹவுஸில் உள்ளவங்களுக்குலாம் வந்து கஷ்டமாக இருக்கணும்னா அங்கே தோசை ஊற்றுறதுலேருந்து வெசல்ஸ் வாஷ் பண்ணுறதுலேருந்து பீன்ஸ் கட் பண்ணுறதுலேருந்து சுத்தம் பண்ணுறதுலேருந்து எல்லாமே இறங்கி செய்கிறாரு. நேற்று நீங்கள் பார்த்தீங்கன்னா காலையில் பிரேக்ஃபாஸ்ட்க்கு கூட அங்கே நின்றுக்கிட்டே தான் சாப்பிட்றாரு. காலையில் ஐ திங்க் about 9-10 o'clock he goes in. அந்த டாஸ்க்லாம் முடிஞ்சு நைட்டு 1 மணி வரைக்கும் அங்கே தான் இருக்கிறாரு. இடையில போகிறாரு அந்த இடத்துக்கு போயிட்டு. பட் மெஜாரிட்டி ஆஃப் ஹிம் இஸ் பீங் சீன் லைஃப்பில் பார்க்கும்போது இந்த கிச்சன். அண்ட் ஐ திங்க் தட்ஸ் ராங். பிரதீப் என்ன சொல்கிறாருன்னா, இந்த டாஸ்க் என்னென்னா ஸ்மால் பாஸில் இருக்கிறவங்களுக்கு வந்து இது வந்து ஒரு பனிஷ்மெண்ட் மாதிரி, ரைட்? நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து நெகட்டிவ் கனோட்டேஷன் உள்ள வார்த்தைகளை கொடுத்து உங்களை உள்ள அனுப்பியிருக்காங்க, ஒரு பனிஷ்மெண்ட் மாதிரி ஏரியா. ஆனால் நீங்கள் சமரசமாக பண்ணுறேன்னு சொல்லிட்டு நாங்கள் இன்னும் லக்ஸரியஸாக இருக்கோம், பிக் பாஸில் உள்ளவங்க லக்ஸரியஸாக இல்லை அப்படின்னு சொல்வார். கான்டென்ட் எப்படி இருக்கணும்னா, நீங்கள் வந்து எங்களுக்கு வந்து இப்போ மீன் வந்து 13 மீன் இருக்குது, வீட்டில் 16 பேர் இருக்காங்க, அதில் 2 பேர் சாப்பிடல அப்படின்னும் போது அப்போ எனக்கு வந்து இப்போது 14 பேருக்கு 13 மீன் இருக்குது, இன்னும் ஒரு மீன் கொடுக்கணும்னா அங்கேருந்து யாரோ யுகேந்திரன் கொடுத்தாரா யார் கொடுத்தாரா அதை நான் ஃபுல்லாக பார்க்கல. இன்னும் லைஃப் அதுக்கப்புறம் என்னால் பார்க்க முடியல. ஸோ another thing I want to say is that என்னால் வந்து லைஃப் கண்டினியூஸாக பார்க்க முடியாதுன்னு நினைக்கிறேன். பிகாஸ் ஐ ஹேவ் டு கோ பேக் டு தி ஆஃபீஸ் டு ஒர்க், ரைட்? ஸோ என்னோட ரிவ்யூஸும் கொஞ்சம் லேட்டாக வரும்ன்றது தான் இப்போ ஐ வாண்ட் டு இன்ஃபார்ம் யூ. ஸோ யுகேந்திரன் வந்து அந்த மீனை கூட விட்டு கொடுத்துட்டாருன்ற மாதிரி. அப்போ பிரதீப் கேட்பாரு, அதெல்லாம் நீங்கள் எங்களுக்கு அது லக்ஸரி தான், எனக்கு அது பிடிச்சிருக்கு எனக்கு அது வந்து நல்லதாக தான் அமைஞ்சிருக்கு. பட் டாஸ்க்கு நீங்கள் புரிஞ்சுக்கலையோ, நீங்கள் கேப்டனாக இருக்கிறது வந்து 2 பேருக்கும் வந்து நல்ல பேர் வாங்கணுன்றதுக்காக நீங்கள் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்குது. அப்படி கிடையாது. சின்ன வீட்டில் என்னவோ அதை நீங்கள் பண்ணணும் பெரிய வீட்டில். ஸோ யுகேந்திரோட கான்செப்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் புரிஞ்சுக்கிறது, நான் எல்லாரையும் வந்து சந்தோஷமாக வச்சுக்கணும், யாரையும் கஷ்டப்படுத்தக்கூடாது. வேணும் நான் கஷ்டப்படுத்துக்கிறேன், நான் வந்து இவ்வளோ நேரம் வேணாலும் வேலை செய்கிறேன், ஆனால் எல்லாரும் நல்லா இருந்தால் போதும். எல்லாரும் சாப்பிட்டீங்களா ஒவ்வொருத்தரையும் போய் கேட்குறாரு, எல்லாருக்கும் மருந்து கொடுக்குறாரு, எல்லாருக்கும் மருந்து வாங்கி கொடுக்குறாரு. அண்ட் ஐ திங்க் அந்த ஸோ இட் பிகம்ஸ் அ நார்மல் ஹவுஸ் ஹோல்ட், ரைட்? அந்த டாஸ்க்கு புரிஞ்சு ஹி மஸ்ட் மேக் ஷூர் தட் லுக் நீங்கள் பிரிச்சுக்கோங்க. அவங்களுக்கு என்ன டாஸ்க், உங்களுக்கு டயர்டாக இருக்குன்னா, உங்களுக்கு இப்போ வந்து என்ன ஒரு பூர்ணிமா சொல்லியிருக்காங்கன்னா, இந்த மாதிரி எனக்கு வந்து ரொம்ப நேரம் டாஸ்க் நடக்கும்போது ரொம்ப நேரம் நிற்கிறோம், கால் வலிக்குது, எனக்கு சேர் வேணும். அண்ட் ஹீஸ் கோயிங் டு ஆஸ்க் ஃபார் தட் அஸ் வெல். ஸோ யுகேந்திரன் வந்து அங்கே அது பண்ணது. அண்ட் இன்னொன்று பண்ணார் அவர், அக்ஷயாவுக்கும் கூல் சுரேஷுக்கும் சண்டை வந்துடுச்சு. ஏன்னா அந்த கல் வந்து கொடுக்கும்போது அக்ஷயா வந்து இவருக்கு கொடுக்கும்போது என்ன சொல்வார்னா, இந்த மாதிரி இந்த பொண்ணு டூருக்கு வந்த மாதிரியே இருக்குது, பட செட்டில் இருக்க மாதிரியே இருக்குது, எனக்கு எண்ணெய் இல்லாமல் இது கொடு அது கொடுன்னு. அது பெரிய பூகமாக வெடிக்கும். இந்த பொண்ணு போய் கூல் சுரேஷன் ஹீஸ் ஆல்ரெடி அப்செட். எங்கே ஆரம்பிக்குதுன்னா த ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லேயே. அப்போ அதாவது இன்னும் அந்த கல் இன்னும் கை மாறல. முதல் வந்து இவருக்கு போயிருக்குது கூல் சுரேஷ், அந்த கையிலேயே வச்சுருக்கணும் அந்த கல். அதுவும் ஒரு ட்ரிக்கியான திங். ரவீனாலாம் கையில் வச்சுக்கிட்டே வந்து முடி செய்வாங்க. ஸோ அதெல்லாம் உங்களுக்கு வந்து ப்ரோக்ராமில் காட்டல, டக்குன்னு பேக் டு பேக் ஃபிக்ஸ் பண்ணதுனால உங்களுக்கு வந்து ஐ டோன்ட் திங்க் யூ வில் அண்டர்ஸ்டாண்ட் த டைனாமிக்ஸ் ஆஃப் ஹவ் திஸ் ஸ்டோன் கேன் பி சச் அ பெயின், ரைட்? ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸோ அக்ஷயா போய் கூல் சுரேஷ் வந்து கன்ஃபரண்ட் பண்ணுவாங்க, இந்த மாதிரி நீங்கள் எப்படி இந்த ரீசன் சொல்லலாம். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா 5 ஓட் தானே கூலுக்கு, அப்புறம் ஒரு 2 ஓட் வந்து அக்ஷயாவுக்கு போகும் அந்த ஃபர்ஸ்ட் ரவுண்டில். அக்ஷயா வந்து போய் ஸ்டார்ட் கன்ஃபரண்டிங் ஹிம். அவர் வந்து கொஞ்சம் விட, ஏன்னா அவருக்கு கல் கிடச்சிருச்சு. அண்ட் ஹீஸ் ஆல்ரெடி அப்செட். இந்த பொண்ணு பின்னாடியே போய், இல்லை நீங்கள் கேளுங்கன்னு ஷி வில் கீப் ஹராசிங் ஹிம். இடம் பொருள் ஏவல்ங்க, அவர்கிட்ட நீங்கள் கேள்வி கேட்கலாம், பட் ஹீஸ் ஆல்ரெடி ட்ரபிள். லீவ் இம் பி. You see, when you communicate, it's very, very important you mirror, right? ஒருத்தவங்க சோகமாக இருக்காங்கன்னா அந்த சோகத்தை நீங்கள் மிரர் பண்ணணும். ஒருத்தவங்க சோகமாக இருக்காங்கன்னா அவங்க முன்னாடி உட்காந்துட்டு நீங்கள் வந்து இதெல்லாம் ஒன்றுக்கே ஆகிடும்ப்பா, நான் வந்து ஜோக் அடிக்கிறேன் அப்படின்னா இட் டசன்ட் ஒர்க். இஃப் சம்படி ஹேஸ் லாஸ்ட் அ லவ்ட் ஒன், அங்கே போய் உட்காந்து அவருக்கு வந்து ஆறுதல் சொல்கிறதுக்கு பதிலாக நீங்கள் வந்து ஜோக் பண்ணி ஞாபகம் இருக்கா அப்படி இப்படி நீங்கள் ஜோக் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா
அவரை வந்து நல்ல மூடுக்கு கொண்டு வரணும் நீங்கள் பண்ணீங்கன்னா இட் ஃபெயில்ஸ். யூ மஸ்ட் மிரர் த சென்டிமெண்ட்ஸ் at points, at very very important points, right? So அவங்க it's already said, நீ போய் கேளுங்கன்னு கையை பிடிச்சி கூப்பிடுவாங்க, and that was so wrong. And Yugendran comes in and he defends Akshaya. Don't waste your energy, don't waste your energy. True, don't waste your energy because you're not listening. அவர் கேட்க மாட்டேங்கிறாரு. திரும்பி நீங்க போய் அதுக்கிட்ட கேளுன்னு சொன்னீங்கன்னா இட்ஸ் நாட் கோயிங் டு வொர்க், ரைட்? அது வந்து அது கரெக்டாக தான் சொல்றாரு. பட் ஐ ஃபெல்ட் அட் தட் பாயிண்ட் அக்ஷயா பக்கம் பேசாமல் கூல் சுரேஷ் பக்கமாக பேசி, இங்கே பாரு அம்மா அவர் வந்து கொஞ்சம் ட்ரபிளாக இருக்காரு, நீ வந்து எனர்ஜியை வேஸ்ட் பண்ணுற, கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணு அப்புறம் பேசிக்கலாம் அப்படி சொல்லியிருக்கணும். த வே ஹி கம்யூனிகேட்டட் வாஸ் ராங். ஏன் வந்து அவரோட இன்டென்ஷன் கரெக்ட்ன்றது நான் இப்போ சொல்கிறேன். ஸோ இப்படி சொல்லிடுறாருல. அதுக்கப்புறம் வந்து அவர் வந்து அக்ஷயா வந்து கூப்பிட்டு வச்சு சொல்வார், இந்த மாதிரி இங்கே பாரு அவரும் வந்து அந்த நேரத்தில் நீ பேசின அவர் வந்து சரியான மூட்டில் இல்லை, நீ பேசினது தேவையில்லாத ஒரு விஷயன்ற மாதிரி ஐஷுக்கிட்டையும் சொல்வார். ஐஷுக்கிட்டையும் வந்து சொல்வார், அவரே சொல்வார், நானும் ஒன்று தப்பாக ஐஷு அது ஒரு தனியாக ஒரு ட்ராக் போகும், ஏன் என்னை வந்து இப்படி பேசினாங்க அப்படின்ற மாதிரி. அண்ட் அவகிட்டையும் சொல்லுவாங்க, இங்கே பாரு நானும் கூட ஒன்று இப்படி தான் நினச்சேன் அப்படின்றது வந்து வெளிப்படையாக சொல்வார். ஸோ யுகேந்திரோட ப்ளஸ் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா இஸ் வெரி ஃபேமிலி ஓரியன்ட். ஃபேமிலி இஸ் இன் த பிக் பாஸ் ஹவுஸ் இப்போது. அண்ட் வந்து அவர் வந்து எல்லாருக்கிட்டையும் நேர்மையாக நடந்துக்கணும், உண்மையாக நடந்துக்கணும். என் மனசில் இருக்கிற ஆதங்கத்தையும் அப்பப்போ கொட்டிக்கிறாரு, என் இறங்கி வேலை செய்கிறாரு. பட் கேப்டனா ஐ திங்க் ஹி ஹஸ் காட் டு டூ மோர் அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுறேன். ஓகே, அப்புறம் பார்த்தீங்கன்னா யுகேந்திரன் வந்து அங்கே சொல்கிறாரு, இடையில வந்து அக்ஷயாவுக்கு வந்து கரெக்ட் பண்ணிடுவார், இந்த மாதிரி கூலுக்கு வந்து நீங்கள் விட்டு கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி. இதுதான் வந்து இப்போதைக்கு ஐ வாண்ட் டு டாக் அபவுட் இட். அண்ட் ஃபீட்பேக் அண்ட் பிஹேவியர் அனாலிசிஸ் அதுதான் நான் சொன்னேன். பிரதீப் வந்து கொடுக்குறது வெரி நைஸ். அவர் வந்து சொல்வார், யுகி வந்து நீங்கள் ரொம்ப பேலன்ஸாக நல்ல பேர் வாங்க பார்க்குறீங்களா, விசித்ரா நீங்கள் வந்து நல்ல விஷயம் சொல்கிறீங்க, ஆனால் எப்படி சொல்கிறீங்கன்றது ரொம்ப முக்கியம். மணிக்கிட்ட சொல்ல நீங்கள் டான்ஸ் அண்ட் கோரியோகிராஃபி மட்டும் தான் பண்ண வந்திருக்கீங்களா, அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கூட விஜய் எடுத்துட்டார், அது நமக்கு காட்டலை, லைஃப்பில் காட்டியிருப்பாங்க போல இருக்கு. விஜய் எடுத்துட்டார், அவர் கோரியோகிராஃப் பண்ணார், உங்கள் ஆப்பர்ச்சுனிட்டி நீங்கள் மிஸ் பண்ணுறீங்க. பிரதீப் நச்சு oh my god, I really hats off. I'm such a fan of Pradeep. Of course சில நேரங்களில் வந்து வார்த்தையை விட்டுறாரு, அது அவருக்கு யாராவது எடுத்து சொல்லணும். அது யுகி சொல்வார், நீ வார்த்தையை விட்டுறேன்னு. யுகி has to listen to Pradeep has to listen to யுகி. இதுதான் விஷயம். இவங்க ரெண்டு பேரும் ஒருத்தர் வந்து கேட்டு பழகி அவங்களோட வியூஸ் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டாங்கன்னா அந்த டீம் மாதிரி ஸ்ட்ராங்காக வேற யாருமே இருக்க முடியாது. ஓகே, அடுத்தது பார்த்தீங்கன்னா மாயா நச்சுன்னு கமெண்ட் சொல்லுவாங்க. Very impressive. As I said, Maya வந்து has to cut down on her negative aspects. You know, then அவங்க வந்து she can control her mouth, bad mouth பண்ணுறது, belittle பண்ணுறது, இது எல்லாமே வந்து இந்த கைத்தட்டி வந்து அவங்களோட ஃப்ரஸ்ட்ரேஷன் அண்ட் எங்கை வெளிப்படுத்தி அதெல்லாம் பண்ணுறதெல்லாம் கட் டவுன் பண்ணாங்கன்னா she is a fantastic contestant in the house, right? நச்சுன்னு சொல்லுவாங்க. Those who have not watched it, go watch it. Right? So இதுதான் நான் சொல்ல விரும்புகிறேன். Actually now I wanted to talk about the feedback session, the behavior analysis, but don't have time. I think it's already 28 minutes now. So thank you so much for joining me. மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.